வாங்க இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சிட்டேன். நல்லா 10 நிமிஷமாக கை விடாமல் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதை நம்ம அப்படியே உருட்டி வச்சுட்டோம்னாக்கா ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இது நான் செய்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இப்போது உரிச்சிட்டு இப்போது 200 பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போது நம்ம ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதை 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நம்ம மசாலா அரைச்சிப்போம். இப்போ இது இப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ என்னென்ன பொருட்கள்: ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, அதை போட்டு அரைக்கிறதுக்கு. 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 3 தக்காளி, 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டு இந்த மசாலாவெல்லாம் மிளகாத்தூளும் போட்டு அரைப்போம். இப்போது காஷ்மீரி மிளகாத்தூள் இப்போது 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். இன்னும் 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சி கிரேவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்ற வேணாம், அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம செய்முறையை பார்த்துடலாம். இப்போது அடுப்பத்தை வச்சுக்கிறேன். அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடான உடனே இந்த பட்டரு போட்டுக்கலாம். பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு. இப்போது பட்டரு போட்டுக்கிறேன். பட்டரு போட்டு நல்லா அப்படியே கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்த உடனே இப்போது பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். அது நல்லா கரைஞ்சி வரட்டும். பட்டரு நிறையா தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிறையா போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக நல்லாயிருக்கும். இப்போ பட்டரு நல்லா கரைஞ்சி வருது. மெல்ட் ஆகிடுச்சு பட்டரு. இப்போது 2 பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அது நல்லா இப்போது இது வரட்டும், வாசனை வரட்டும். அடுத்தது ஒரு குடமிளகாய், 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு நல்லா அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ சிறிதளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். பன்னீர் எடுத்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி உப்பு உரப்பெல்லாம் உங்களுக்கு கூட வேணும்னாலும் நீங்கள் அதை கொஞ்சம் போட்டு அதிகமாக போட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு இவ்வளோ தான் போட முடியும். ஆல்ரெடி பன்னீரில் உப்பு போட்டு நல்லா நான் கிண்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூன், 1/2 ஸ்பூனுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் ஒரு சின்ன சிட்டிக்கு அளவுக்கு சீரகத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுக்கு. இப்போ எல்லாம் போட்டு இப்போது வதக்கி விடுவோம். நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக இப்போது காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
கொஞ்சம் இதில் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். பட்ரு எண்ணெய் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவியை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த கிரேவியை ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வெந்து வரட்டும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை திரும்ப பார்ப்போம் வாங்க. இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். எப்படி திரண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? மாஷா அல்லாஹ், ஜோராக நல்லா திரண்டு வந்திருக்கு இந்த கிரேவி. இப்போது பன்னீர் 200 கிராம் எடுத்து உப்பு, மஞ்சத்தூள், பத்தத்தூள் போட்டு விரவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இதில் இப்போ நல்லா இதை நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைப்போம். பிரட்டி விட்டு, ஏன்னா பன்னீர் போட்டிருக்கோம். அதனால் பன்னீர் போட்டதுனால கொஞ்சம் அது இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அதை பிரட்டி விடுவோம். இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் நிறைய போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். என்கிட்ட அரிசி பருப்பு இல்லை, அதனால் நான் அரைச்சி ஊற்றலை. அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கொஞ்சம் அது ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ அடுப்பை கொஞ்சம் அனல் கூட்டி வச்சுப்போம். இப்போ ஒரு ஸ்பூனுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் கசக்கி விட்டு போட்டுக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போது இந்த கிரேவி பார்க்கறது கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஒரு இப்போது கிரேவி ரெடி ஆகிட்டு பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நான் செய்யறதுக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பு சூடு ஏறட்டும். அடுப்பு சூடு ஏறினோடனே இந்த நானை கொஞ்சம் அதில் அடுப்பில் சட்டியில் போட்டு நானை சுட்டி எடுப்போம். இப்போ நான் சட்டி சூடாகினோடனே இப்போ அடுப்பில் இந்த தோசைக்கல்லில் இந்த நானை போட்டுடலாம். நானை போட்டு இப்போ சட்டி சூடேறிடுச்சு. இப்போது நானை போட்டுக்கலாம். நானை போட்டு இப்போ அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இப்போது உள்பக்கம் வெந்திருக்கு. இப்போ மேல் பகுதியை இப்போ நம்ம எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம இந்த சட்டியோட இப்போ சூடு காட்டுவோம். இப்போது மேல் பக்கமும் சுட்டு வந்திருக்கு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சிட்டேன். நானும் செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.